Leadership is the capacity to translate vision into reality. We congratulate the newly elected leaders. Music doesn't speak, it resonates. I now invite Adeline and Sharon to sing a special song that resonates with our hearts. இளமை படையே வருக எழுக இன்னும் என்ன தோழா எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை வெல்லும் நாளை செய்வோமே
girls, that was one beautiful performance. It is a moment of great joy and honor to welcome a spiritual guide and a beacon of faith among us today. As we prepare to celebrate leadership and responsibility in this investiture ceremony, it is only fitting that we are graced by someone who leads with compassion, wisdom, and humility. With deep respect and heartfelt gratitude, I now invite our beloved chief guest, Reverend Father L.V. Eugene, Parish Priest, Ambikapuram, to share with us his words of inspiration and blessing. Everyone, please join me in welcoming Reverend Father Eugene with a warm round of applause. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தை செல்வங்களே, இந்த குழந்தைகளுக்கு கல்வி கண்ணை திறந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு நிறைந்த ஆசிரிய பெருமக்களே, இவர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர், உங்களுடைய தாளாளர் தந்தை அருட்தந்தை ஜோசப் அடிகளார் அவர்களே, இன்றைய இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய ஒரு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய உயர் திரு மோகன் அவர்களே, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், கிரைம் பிரான்ச். அன்பு நிறைந்தவர்களே, இட் இஸ் ரியலி கிரேட் சான்ஸ் அண்ட் ப்ளஷர் டு பி வித் யூ. நான் உங்களை மாதிரி சின்ன குழந்தையாக இருந்ததை நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி இந்த எக்ஸ்பெண்டிச்சர், இந்த செர்மனி எங்களுக்கெல்லாம் அப்போ கிடையாது. அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் நான் 8ஆம் கிளாஸ் படித்து முடிச்சுட்டு சாமியாராக போகணும்னு சொல்லி, அப்போ நான் படித்தது சாருக்கு தெரியும், சாமியார் ஸ்கூல்னு சொல்கிறது பொன்மலைப்பட்டி ஸ்கூலில் படித்தேன். சவேரியார் ஃபாதர்கிட்ட போய் சொல்லும் பொழுது நான் ஃபாதராக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு பக்கம் சங்கடமாக இருக்குதுன்னார். ஏன் அப்படின்னாக்க 2 காரியங்கள். சந்தோஷம் என்னன்னாக்க, நீ சாமியாரை போகிறது எனக்கு சந்தோஷம், ஒரு நல்ல பிள்ளைய எங்கள் பள்ளிக்கூடம் ஃபாதராக ஆக்கிறதுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அதே நேரத்தில் சங்கடம் என்னன்னா, அடுத்த வருஷம் என் கிளாஸில் உன்னைய நான் போட்டிருக்கிறேன், நீ லீடராக இருப்ப அப்படின்ட்டு நீ போகிற. 8 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்புலேயும் லீடராகவே இருந்து டயர்டானவன். 8 ஆண்டுகளுமே தொடர்ந்து அந்த அப்போல்லாம் போர்டு வச்சுருப்பாங்க, இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்குக்கு. அந்த என் பேர் ஃபஸ்ட் ரேங்க்கில் வரணும் அப்படின்னு சொல்லி அப்படி வேகமாக படிக்கிறது. ஆக நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன், நல்ல லீடராக இருக்கக்கூடிய பையன் இந்த ஸ்கூலை விட்டு போகிறது சங்கடமாக இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு அந்த வயது முதிர்ந்த தந்தை சவேரியார் அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதமோ என்னமோ தெரியலை. இப்போலாம் சொல்லுவாங்க, நீங்களாம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க. இந்த 2 பாப்பா நல்ல அருமையான ப்ரொனன்சியேஷன். நான் லண்டனில் பேசும் பொழுது அந்த பிரிட்டிஷ்காரங்க சொன்னாங்க, ஃபாதர் யுவர் ப்ரொனன்சியேஷன் இஸ் பெட்டர் தென் அவர் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐ ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் யூ ஒன்லி டாட் அஸ் த இங்கிலீஷ் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, ஆனால் எங்களுடைய இங்கிலீஷ்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, எங்களுடைய இங்கிலீஷ் அடுத்தவங்க கேட்டால் புரிஞ்சுக்க கூட முடியல, பட் யுவர் லாங்குவேஜ் இஸ் வெரி கிளியர், எனி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னார். படித்ததெல்லாம் தமிழ் மீடியம்தான் கடைசி வரைக்குமே. இத்தனை டிகிரி வாங்கி எல்லா டிகிரியுமே தமிழில் தான் படித்தேன். ஆனால் இப்போ ஒரு சமயத்தில் பார்க்கும்போது என்னுடைய பங்குகளில் பார்க்கும்பொழுது இங்கிலீஷ் மீடியத்தை படிக்கிறேன், மெட்ரிகுலேஷனை படிக்கிறேன், சிபிஎஸ்சியில் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தமிழ் வரமாட்டேங்குது. சரி போனால் போயிட்டு போது தாய்மொழி தான் இப்படி போயிடுச்சு, அட்லீஸ்ட் இங்கிலீஷ் நல்லா வருவான் பார்த்தா அதுவும் வரமாட்டேங்குது. ஆக இதுவும் போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு, தமிழும் போச்சு, இங்கிலீஷும் போச்சு. அப்படி இருக்கவே கூடாது. நமக்கு முதல் சுவையை கொடுத்தது நமது தாய், அதேபோல் நமக்கு முதல் மொழியை கொடுத்தது தமிழ். ஆக தமிழ் தான் நமக்கு முதல் மொழியாக இருந்தது, அது என்றைக்குமே முதன்மையான மொழியாகத்தான் இருக்க வேண்டும். உலக அரங்கிற்கு சொற்பொழிவாற்ற அழைத்திருந்தார்கள்.
பிரான்ஸ் நாட்டினுடைய ஐரோப்பிய சங்கத்திற்கு. அப்பொழுதும் என்னுடைய பேச்சு, என்னுடைய உரையை நான் தமிழில் தான் ஆரம்பித்தேன். உலகம் முழுவதும் சென்றாலும் தமிழுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அதற்காக மற்ற மொழிகளை விலக்கிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை. அத்தனை மொழிகளுமே நமக்கு தேவையான மொழிகள். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது ஒரு சமூகத்தையே கற்றுக்கொள்வதற்கு சமமாகும். ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு குழந்தைகளை, நீங்கள் அந்த ஆங்கிலேயர்களை பற்றியே கற்றுக்கொள்கின்றீர்கள். அவர்களுடைய வழிமுறை, அவர்கள் எப்படி பேசுவார்கள், அவருடைய கலாச்சாரம், பண்பாடு என்று மொத்தமாக அந்த சமூகத்தையே கற்றுக்கொள்வது தான் ஒரு மொழி என்பது. இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. விவேகானந்தர் சொன்னார், எனக்கு ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகத்தையே மாற்றி விடுகிறேன் என்று. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் போது நான் பார்த்தேன், அன்றைக்கு விவேகானந்தர் கண்ட கனவு இன்றைக்கு இந்த ஜேம்ஸ் அகாடமியில் நிறைவேறிவிட்டது என்று. 100 இளைஞர்கள் என்ன, அதற்கு மேலாக இங்கு நல்ல இளைஞர் பட்டாளம் வந்து கொண்டே இருக்கின்றது. இவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய அருமையான ஆசிரியர் பெருமக்கள், இவர்களை எல்லோருமே எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அன்பு குழந்தைகளே, வந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் இங்கே பொறுப்பெடுத்தார்கள். ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடியது, அவர்கள் கேப்டன், வைஸ் கேப்டன், எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல்னு சொல்லி இங்கே பொறுப்பெடுத்தார்கள். அவங்க மட்டும்தான் இங்கே லீடர் நினைக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே லீடர்ஸ் தான். ஒவ்வொருத்தருமே நீங்கள் தலைவர்கள் தான். யாருக்கு தெரியுமா? நமக்கு நாம் லீடர்ஸ் தான். நமக்கு நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று தலை சீவுறது மட்டும் பெருசல்ல, நம்முடைய தன்மையை நாம் மாற்றிக்கொள்வதற்கும் அந்த கண்ணாடி உதவுகின்றது. ஒவ்வொரு நாளும் போய் கண்ணாடிக்கு முன்னாடி நான் மிகப்பெரிய அறிவாளி, என்னால் முடியும் என்று சொன்னோம் என்றால் ஒரு நாள் எல்லாமே நம்மால் செய்ய முடியும். நம்மை உருவாக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியது அந்த மிரர், கண்ணாடி என்று சொல்லுவார்கள். அன்பு குழந்தைகளை, நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு தனி பெருமை வாய்ந்தவர்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், God never makes any jungle என்று சொல்வார்கள். இறைவன் என்றைக்கும் புதரை பதரை படைத்தவர் அல்ல. திருவிவிலியத்தில் பார்க்கின்றோம், மோயிசனுக்கு இறைவன் புதரிலே காட்சி கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். ஆக ஒரு புதர் பதர் என்று ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை. அதையும் கூட இறைவன் பயன்படுத்தி அதிலேயும் தான் வாழ்கின்றேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி இந்த குழந்தைகள் யாரையுமே இறைவன் பதராகவோ புதராகவோ படைக்கவில்லை. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட திறமையை கொடுத்திருக்கின்றார்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் எ செப்பரேட் அண்ட் யூனிக் பர்சனாலிட்டி. தந்தை சொல்லிகிட்டு இருந்தார், இங்கே இருக்க குட்டி பிள்ளைங்க இருக்க, இதுக்கு கீழே இருக்குமே அதெல்லாம் காணாமேன்னு கேட்டது. நண்டு சிண்டுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் எங்கே காணான்னு கேட்டேன். அவங்களாம் கிளாஸ் ரூமில் உட்காந்து இதை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தைகளும் நமக்கு மிக முக்கியமானவர்கள். இன்றைக்கு இந்த தலைமை பொறுப்பு எடுத்தவர்கள், அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இஸ் நாட் எ பவர். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் எ பவர், பட் it is a chance. It is a chance given to you to prove yourself that you are a real human. இங்கே நம்முடைய பள்ளியினுடைய மோட்டோ பாருங்கள், என்ன ஒரு அருமையான மோட்டோ கொடுத்துருக்குறாங்க. என்ன எழுதி இருக்குது இங்கே? fully alive, then fully human. alive நல்ல ஒரு அருமையான வார்த்தை. ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. பீயிங்க்கும் அலைவுக்கும் என்ன வித்தியாசம்? பீயிங் அண்ட் அலைவ், பீயிங் ஆர் லிவிங், என்ன வித்தியாசம்? பீயிங்கிறது இப்படி இருக்கிறது, இந்த ஸ்டேஜ் இருக்குது, இட்ஸ் பீயிங், பட் ஐ ஆம் லிவிங். இந்த பீயிங் அப்படியே தான் இருக்கும், வச்ச இடத்துல இருக்கும். ஆனால் லிவிங் அப்படி கிடையாது. அலைவுங்கிறது அப்படி கிடையாது. நான் போய் உறவாடுவேன், உரையாடுவேன், யாருக்கா ஒருத்தர் தேவைன்னா ஓடி போய் உதவுவேன். அதுதான் லிவிங், அதுதான் அலைவ். ஆக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, தலைமை பொறுப்பெடுத்த ஒவ்வொருவருமே ஃபுல்லி அலைவாக இருக்கணும். அதே நேரத்தில் ஃபுல்லி
ஹியூமனாகவும் இருக்கணும். அருமையான ஒரு மோட்டோவை நம்முடைய பள்ளிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையுமே லைவாக இருக்கணும். சும்மா அள்ளி வச்ச கல் மாதிரி இருக்கக்கூடாது, எடுத்து வச்ச கல் மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் பீயிங். நம்மளை ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க, அப்படி நினச்சிடாங்க. அது ஒரு வார்த்தை வச்சுருக்கிறாங்க தெரியாமல். ஆனால் நம்மளுடைய ஹியூமன் பீயிங் கிடையாது. நம்ம ஹியூமனாக இருந்தாலும் அலைவாக இருக்கணும். நம்முடைய கேரக்டர் ஹியூமன் நேச்சரோடு இருக்கணும். மிருகத்தினுடைய குணம் வரக்கூடாது. ஒரு தமிழில் ஒரு பாட்டு கூட இருக்குது, கமலஹாசன் பாடியிருப்பார். கடவுள் பாதி மிருகம் பாதி இல்லை, கடவுள் பாதி இறைவன் பாதியாக நம்மள்கிட்ட மனிதம் பாதியாக இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்த கலவை தான் முழுமையான மனிதராக இருக்க முடியும். ஆக அன்பு நிறைந்த தலைமை பொறுப்பெடுத்த குழந்தைகளே, உங்களுக்கும் எல்லா தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையானது ஒரு பொறுப்பை இன்று எடுத்திருக்கின்றீர்கள். உங்களை நம்பிதான் எதிர்கால சமுதாயம் இருக்கின்றது. இன்றைக்கு இந்த குழந்தை சமுதாயம் நன்றாக இருந்தால்தான் இனி வரக்கூடிய எதிர்கால சமுதாயம் நலமாக இருக்கும், வளமாக இருக்கும். ஆக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் எ பவர். டிக்டேட்டராக நீங்கள் இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல நாடுகளுக்கு இடையில் சண்டை நடக்குது. எந்த நாட்டுக்கு இடையில் சண்டை நடக்குது? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் சண்டை நடக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் காரணம் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தே திங்க் தட் இட் இஸ் பவர். அவங்களுடைய பவர் அதை ப்ரூவ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் பவர். இட் இஸ் எ சான்ஸ் கிவன் டு அஸ் டு பி அலைவ் அண்ட் ஹியூமன். ஆக ஜேம்ஸ் அகாடமியில் படிக்கக்கூடிய அன்பு குழந்தைகள் அத்தனை பேருக்கும் மீண்டுமாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். You should be all the time fully alive and fully human. I appreciate you all. I wish you all. I bless you all. God bless you all. Thank you. Thank you, Father, for your enlightening words. Your words of appreciation means a lot to us. Now it is time to add some color and rhythm to the stage. Get ready to be dazzled. Coming up is a power-packed dance performance that promises to energize the stage and lift our spirits. Let us welcome the girls of class 9, 10, 11 and 12 as they set the floor on fire with their talent and passion. So when it's down, get your money up. I put money down on all of us, on my people now, on what I love. قومي 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 رقصي وريهم جمالك يا الله انت يا بنية. దోస ఇడ్లీ సాంబార్ చట్నీ చట్నీ దోస ఇడ్లీ సాంబార్ చట్నీ చట్నీ అన్న పాటయే అపతి తేనా అపతియా అపతి తేకు అపతి కో అపతి కుత్ 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 అపతియే Sona en esta ni pona una campanada con una vuelta de una bandilla de una rende mani con la studio one day no got to go baby dangerous. The problem think it's not the same to us. We feeling with things you ain't seen before. We feeling the weight of our ancestors. चली चली आके रूप राजा जी सितराला मनसुना दे चिन्नगा పోతుంటా చూడగా పోతుంటా ఇంట్లో తిన్నదాన్ని నేను సితరాలా దానితో చిన్నలు చూపిస్తావో రాను బొంబాయికి రాను రాను బొంబాయికి రాను రాను బొంబాయికి రాను రాను బొంబాయికి రాను. Look who we are the dreamers, we make it happen, guess we believe it. Look who we are the dreamers, we make it happen, cause we can see it. Here's to the ones that keep the passion, respect, oh yeah. Here's to the ones that can't imagine, respect, oh yeah. देखो చూపిస్తాను.
Peace up, A-Town down. Next thing I knew, all the boys screaming. Got the baby, she had me feeling like she's ready to blow. Watch out! She's saying, come get me. So I got up and followed her to the floor. She said, baby, let's go. When I told her, I said, Shorty got down, she said, come and get me. I got so caught up, I got so cold. Cause with my girl, you be the best of all me. Next thing I knew, she was all up on me screaming. Thank you, girls, for your dazzling performance. It is often said that great leaders inspire others not just through words but also through actions. Today, we are deeply honored to have with us such a personality, a visionary and a role model. May I take the honor of inviting our distinguished guest, P. Mohan, Inspector of Police, CBCID Trichy, to kindly come forward to address the gathering. Good morning, everyone. Respected correspondent sir, esteemed principal ma'am, and chief guest sir, proud teachers, and dear students, and most importantly, our bright young leaders of today. An occasion that marks the beginning of a new chapter for the young leaders seated here for today. It is an absolute honor to stand before you this momentous occasion. There is two words. One is a leader, another one is a ruler. There is two extremes at all. Leader gains the respect and the truth. Ruler have an authority and control. I'm quoted here an example. Leader. Dr. APJ Abdul Kalam is a great leader. Do you agree with me? Do you agree with me? Yeah. Then what about the example of the ruler? King Rajaraja Chola is a ruler. உங்க ட்ரெண்டுக்கு வந்துடலாம். பாகுபலி வந்து லீடர், பொன்னியின் செல்வன் ரூலர். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? தேங்க்யூ. ஏதோ முன்னாடி வரைக்கும் ரீச் ஆகிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாகுபலி பொன்னியின் செல்வன்னோடனே எனக்கு ரீச் ஆகிட்டோம். ஓகே, சரி. நான் இங்கே நிற்கிறதுக்கு I feel I am a deserve. (2022) ஒன் மண்டே நான் இங்கே கண்டோன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஸோ அதுவும் இன்னையோட ஈவெண்ட்டுக்கும் மோர் அண்டு டிசர்வ் ஃபார் இட், ஃபார் மை செல்ஃப் ஐ ஃபீல். ஒரு ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் டேக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. காலையில் 9 o'clock பிளான் பண்ணியிருக்காங்க. மோரல்லஸ் இந்த மாதம்னு நினைக்கிறேன். பெரிய சாமியானாலாம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கூலில் ஒரு 5000 பேர்கிட்ட படிப்பாங்க.
பெரிய சாமியானாலாம் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. திடீர்னு அடித்த காற்றுல சாமியான கலண்டு விழுந்து ஸ்டூடெண்ட்டு ஸ்டாம்பேஜ் ஆகிட்டாங்க. இன்னும் பெரிய இன்ஜுரிஸில் ஒரு 3 பேர் ப்ளீடிங். ஸோ இந்த நியூஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருங்கிறதுனால எனக்கு தான் வரும். ஸோ அன்றைக்கி நான் வந்து மண்டேங்கிறது வந்து போலீஸ்க்கு வந்து கொஞ்சம் எட்டிக்கான ஒர்க் இருக்கும். ஏன் அப்படின்னா அன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் க்ரீவன்ஸ் டே இருக்கும், கார்பரேஷன் ஆஃபீஸில் க்ரீவன்ஸ் டே இருக்கும், மினிஸ்டர்ஸோட ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ ஏகப்பட்ட டிராஃபிக்கும் வந்து எல்லாம் வந்து வீக்கெண்ட் ஜாலினஸ் முடிஞ்சு ஒர்க் லேசினஸ்க்கு வருவாங்க. ஸோ அந்த ரஷ்ஷிங் வேறு இருக்கும். இந்த டயத்தில் ஒரு 9 o'clock இந்த மாதிரி ஒரு கால். அவர் ஃபாதர் தான் அடிக்கிறார், கரஸ்பாண்டன்ட் தான் அடிக்கிறாரு. சார் இது மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் வாங்க அப்படின்ட்டு. இமிடியேட்லி ஐ ரஷ் த்ரூ வித் 3 police இன்க்ளூடிங் மை செல்ஃப். நான், என்னோடய டிரைவர், இன்னொரு போலீஸ், 3 பேர் ரஷ் த்ரூ ஆகிட்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கவரி பண்ணணும். அப்படியே இந்த சாமியான விழுந்தால் எப்படி இருக்குமோ இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் முண்டி அடித்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக வெளியே எடுத்தாச்சு. இது முடிஞ்சிருச்சு. ஈவெண்ட் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சிருச்சு. பிகாஸ் ஆஃப் த வின் பவர் எல்லோ ஹவுஸ் டூ வெரி வெல் ப்ளே. ஸோ இப்போ எல்லாரையுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணிகிட்ருக்கோம் வித் ஒன்லி 3 police இன்க்ளூடிங் மை செல்ஃப். இந்த டைமில் தான் வி ஹாவ் அன் சேலஞ்ச். நாங்கள் எங்கள் லாங்குவேஜில் சொல்லுவோம், சைபர் டெரரிஸ்ட்டு who all are having annoying message with useless purpose, they are called as a cyber terrorist. ரோட்டில் போகிறது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கு இவனாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, போயிட்டே இருக்கிறது. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்க ஃபேக்ட்ஸ் வந்து 100% ட்ரூ அப்படின்னு நம்புகிறாங்க. நீங்கள் கூகுள்லேயே டைப் பண்ணி பாருங்கள், ஹவு ரிலையபிலிட்டி ஆஃப் இன்டர்நெட் ஃபேக்ட்ஸ்னு, நத்திங்னு வரும். கூகுள் கொடுக்குற ஆன்சர் நத்திங். ஸோ இங்கே வந்து ரிலையபிலிட்டியே கிடையாது, சோர்ஸ் கிடையாது, ஆதென்டிசிட்டி கிடையாது, பட் தே ஆர் ஸ்ப்ரெடிங் மெசேஜஸ். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் ஒரு ஸோ ஸ்கூலில் ரேம்பேஜ் ஆயிடுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிபட்டாங்க, காயப்பட்டாங்க, பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்குது அப்படின்னு ஒரு நியூஸு வைரலாக பரவிட்டு இருக்குது. அடுத்த நிமிஷம் எனக்கு பாஸ்டேருந்து கால் வருது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, இதான் நடந்துகிட்ருக்கு, நான் பார்த்துக்கிறேன், ஐ கேன் மேனேஜ். போலீஸ் ஃபோர்ஸ் வேணுமா? கண்டிப்பாக வேணும், நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அவங்க வச்சுட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு போலீஸ் ஃபோர்ஸ் வேணும், சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டண்ட்டை கேட்குறாங்க, அடுத்து யார் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் இருக்கான்னு என்ன கேட்குறாங்க. 2 பேரும் மாற்றி ஃபோன் பேசுகிறதா. ஒரு கட்டத்தில் ஐ ஃபெட் அப். ஃபோன் பேசுகிறதா, ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதா. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயந்து போயிருக்கிறாங்க. அடுத்து வெளியே இந்த நியூஸை கேட்டு பேரண்ட்ஸ் பயந்து போயிட்டாங்க. கேட்டுக்கு வெளியே உள்ளே ஒரு 5000 பேர் இருக்காங்க, வெளியே ஒரு 1000 பேர் இருக்காங்க. உள்ளே இருக்க 5000 பேர் என்னால் சமாளிக்க முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் 2 other போலீஸ் பர்சனல். பட் வெளியே இருக்க 1000 பேரை என்னால் சமாளித்து தான் ஆகணும். அதான் பீயிங் ஏ போலீஸ்மேன். நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது தான் அடுத்த இன்னையோட ஈவெண்ட் அதுக்கு பதில் சொல்லும். என்கிட்ட போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை. நான் கேட்டுட்டேன் எங்கள் ஹெச்ஓடி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து யாருமே ஃபோன் பண்ணல. ஏன் அப்படின்னா இஷ்யூ பெருசாக போயிட்டே இருக்குது. இஷ்யூ வைரல் ஆகிட்டே போகுது. பேரண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்டை உடைச்சிருவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் வச்சுருக்க 2 போலீஸை வச்சு கேட்டை பிடிச்சி என்னால் காப்பாற்ற முடியாது. ஸோ அப்போ வந்து எனக்கு என்னமோ ஒரு காட் கிரேஸ் ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த ஸ்கூலோட என்சிசி ஸ்டூடெண்ட்ஸு, என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டேன். ஒரு 100 பேர் கிடைச்சாங்க. சார் சொன்ன மாதிரி விவேகானந்தர் யூஸ் பண்ணாருன்னு எனக்கு அப்போ அது தாட் வந்துச்சா என்னன்னு தெரியலைங்க ஃபாதர். கூப்பிட்டேன், எல்லாம் கேட்டுக்கு வெளியே போய் நில்லு,
கேட்டுக்கு வெளியே போய் நில்லு, யாராக இருந்தாலும் பதில் சொல்லு, யாருக்கும் உள்ளே அலௌடு இல்லை, நாங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கோம் அப்படின்னு யாரை சொல்ல சொன்னேன்? உங்களை தான் சொல்ல சொன்னேன். சின்ன பசங்க எல்லாரையுமே அவங்கவுங்க கிளாஸ்க்கு போக சொல்லியாச்சு. ஏன்னா அப்போ தான் கணக்கெடுக்க முடியும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் காயம் இருக்குன்னு எங்களால் கணக்கெடுக்க முடியல. இந்த மீன்வைல் சைல்ட் ஜீசஸில் பேசி ஆம்புலன்ஸ் வர சொல்லியாச்சு. ஆம்புலன்ஸை வெளியே விடலை. உள்ளே யாருக்கும் பெரிய காயம் இல்லை, மேஜராக ஒரு 3 பேருக்கு ப்ளீடிங் ஆனிச்சு. அவங்கள நான் என் வெஹிக்கிள் அனுப்பிட்டேன். ஸோ என்கிட்ட இருந்த ஒரு போலீஸும் போயிட்டார். இப்போ 2 போலீஸ் தான் இருக்கிறோம். ஒருத்தர் கேட்டுக்கு வெளியே, ஒருத்தர் கேட்டுக்குள்ளே. ஆம்புலன்ஸில் அனுப்பியாச்சு. இது எனக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, லைட் ப்ளீடிங் தான், ஒரு மேஜர் இஷ்யூஸ் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் மற்றதெல்லாம் வந்து குழந்தைங்க ஓடுறப்ப முன்றப்ப காயம்பட்டது தான், அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஆம்புலன்ஸில் நான் வரப்பே அங்கே ஹாஸ்பிட்டல் பேசுகிறப்பே அங்கே சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன். இதில் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிறதுனால சிஸ்டர் வந்து எனக்கு எப்போவும் தெரியும், சிஸ்டர் நீங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்பாதீங்க, ஆம்புலன்ஸ்குள்ளே ஒரு 4 டாக்டர் அனுப்புங்க அப்படின்ட்டு. 4 டாக்டர் அனுப்புங்க, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்லாம் நீங்கள் பின்னாடி அனுப்புங்க, 2 வீலரில் கூட அனுப்பி விடுங்க, எனக்கு ஆம்புலன்ஸில் 4 டாக்டர் வேணும் அப்படின்னு. அவங்களும் உடனே ஆம்புலன்ஸ்குள்ளே 4 டாக்டர் வந்தாங்க. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராருக்கெல்லாம் வலின்னு வராங்களோ அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு சைடு நடந்துகிட்ருக்குது. ஒரு சைடு தான் எங்களுக்கு பெரிய டாஸ்கே, இந்த பேரண்ட்ஸை சமாளிக்கிறது. பேரண்ட்ஸ் கூடயே கொஞ்சம் மாபும் வந்துடுவானுங்க. இந்த மிஸ்கிரினேட்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து இந்த என்ன சொல்கிறது, லட்டு சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு இந்த விஷயம்லாம். அதுவும் சில இன்ஸ்டியூஷன்னா சில பேருக்கு வந்து ஒரு மாதிரியாக ஜாலியாக அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சவுண்டு அதிகமாகிட்டே போகுது. எங்களை வெளில விடுவாங்க, நாங்கள் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு. நீ யார் ஆத்தரைஸ்டு பர்சன், நீ எதுக்கு உள்ளே போய் பார்க்கணும்? பேரண்ட்ஸுக்கும் அலௌடு இல்லை. ஸ்கூல் 5 மணிக்கு விடியும், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க. ஸ்கூலை லீவ் விட்டு நீங்கள் அனுப்புங்க. சிஇஓலாம் வந்துட்டுருக்காங்க, இப்போ ஸ்கூலில் லீவ் விட முடியாது. சிஇஓ வராங்க, சிஇஓ வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பாங்க, பார்த்ததுக்கப்புறம் அனுப்ப முடியும், சிஇஓ வரத்துக்கு முன்னாடி அனுப்ப முடியாது அப்படின்னு. சிஇஓ சார்ட்டையும் பேசிட்டேன், சார் கொஞ்சம் பொறுமையாக வாங்க. அதுக்குள்ளே ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மெடிக்கல் செக்கப் முடிச்சிடலாம். ஸோ அந்த டைமிங். ஸோ எனக்கு அப்போ போலீஸ் எனக்கு வரவே இல்லை. எனக்கு போலீஸ் வந்தது 2 o'clock தான் வந்தாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு மறியல், நம்ம எம்ஜிஆர் சிலைக்கிட்ட ஒரு மறியல், வந்த போலீஸ் அங்கே போயிட்டாங்க. வர வழியில் மறியல்னோடனே அங்கே இறங்கிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் நான் வர சொல்லியிருப்பேன் அப்படின்னு. அதுவும் என் ஜூரிஸ்டிக்ஷன் தான். ஸோ அதனால் அங்கே இறங்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் என்கிட்ட இருந்த ஒரு போலீஸு இதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவர் வந்துட்டார். 2 போலீஸை வச்சு தான். பட் நத்திங் டு பி ஹேப்பன். யூ காண்ட் டு பி இமேஜின், சிங்கிள் இன்சிடெண்ட் கூட ஆகலை. பிகாஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் 100 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த என்சிசி என்எஸ்எஸ் 100 பேர், 10th +1 +2, அந்த 100 பேர் ஆக்ட் அஸ் அ போலீஸ் பர்சன். அப்படியே கேட்டில் நின்ட்டானுங்க. எதாக இருந்தாலும் எங்கள் சார் சொன்னால் தான் நான் விடுவேன் அப்படின்ட்டானுங்க. அவங்க அப்பா வந்திருக்கார், நீ வாடான்ட்டு. நான் வர முடியாதுப்பா, சார் என்னை இங்கே நிற்க சொல்லியிருக்காரு. அவன் சொன்னது நான் சொல்லிலாம் தரல, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சின்ன பசங்க அடிபட்டிருக்காங்க, நீங்கள் தான் நிற்கணும், நீங்கள் கேட்டில் நின்றுக்கோங்க, எதாக இருந்தாலும் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன், நீங்கள் யார்கிட்டையும் பேச வேணாம், நான் ஒன்று பதில் சொல்கிறேன் அப்படின்னு. அந்த பையனோட அப்பா வந்து கூப்பிட்றாரு, நீ வாடா, உனக்கு எதாவது ஆச்சுன்னா. நான் இங்கே தான் நிற்கிறேன். அவன் பதில் சொல்கிறான், நான் போயிட்டுருக்கேன், அவன் பதில் சொல்கிறான், நான் கேட்குறேன். நான் இங்கே தான் நிற்கிறேன், எனக்கு என்ன அடிபட்டிருக்கு, எனக்கெலாம் காயம் இல்லை, எல்லாம் உள்ள நல்லா தான் இருக்கிறோம், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். நீ வாடா, எனக்கு வேலை இருக்கு, நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறான். எனக்கு அப்படியே அப்போ தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு, இப்படியும் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னது என்னோடய சர்வீஸில் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ அதனால் இன்றைக்கி இருக்க லீடர்ஸ் நீங்களும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஃபாலோவராக இருக்கணும். அவங்களுக்காண்டி ஒரு சின்ன கதை சொல்லாமா? ஓகே, தேங்க்யூ. தேனியும் காக்காவும் ஃப்ரெண்ட்ஸாம். தேனி தெரியுமா? ஹனிபி. ஹனிபியும் யாரும் ஃப்ரெண்டு? ஓகே. காக்கா வந்து ஹனிபியை பார்த்து கேட்டுச்சான்,
நீ என்ன சும்மாவே இருக்க மாட்டேங்கிற, சுயின்னு போயிட்டே வந்துட்டுருக்க, பறந்துக்கிட்டே இருக்கிற, இங்கே போகிற அங்கே போகிற வந்துக்கிட்டே இருக்க. இங்கே பார், நான் பார், காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன், ஒரு 7 மணிக்கா காக்கான்னு 4 தடவை கத்துவேன். எவனாவது வீட்டில் சோறு வைப்பான், போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். திரும்பி ஒரு தூக்கத்தை போடுவேன். 12 மணிக்கு மேலே திரும்பி ஒரு சைடு போய் காக்கான்னு கத்துவேன். திரும்பி எவனாவது சோறு வைப்பான், சாப்பிடுவேன், வந்து தூங்கிடுவேன். எவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன். நீ என்னன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொயின்னு பறந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு யாரை பார்த்து கேட்டா? பரவாயில்ல, முழிச்சிருக்கீங்க. காக்கா தேனியை பார்த்து கேட்டுச்சு. தேனி சொன்ன பதில் தான் இன்னையோட லீடர்ஸ்க்கு நான் சொல்கிற மெசேஜ். நான் எனக்காண்டி உழைக்கலை, என் கூட்டத்துக்காண்டியும் இந்த சமூகத்துக்காண்டியும் உழைக்கிறேன். நீ உனக்காண்டி மட்டும் உழைக்கிற, அதனால் உனக்கு ஓய்வெடுக்க நேரம் இருக்குது. நான் என் சமூகத்துக்கும் என் கூட்டத்துக்குமா உழைக்கிறேன். நாங்கள் யாரை நம்பியும் வாழலை. ஒரு பூவுலேருந்து இன்னொரு பூவுக்கு மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தி பூவை காயாக்கி, காயை கனியாக்கி, திரும்பி விதையாக்கி, மறுபடியும் அது பூக்கிறப்ப நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் இன்னையோட லீடர்ஸ், நீங்கள் ஹனிபியாக இருக்கணுமா காக்காவாக இருக்கணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹனிபி. ஓகே, தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பள்ளி நிர்வாகத்திற்கும், ரெவரண்ட் ஃபாதர் அண்டு ஹெட்மாஸ்டர் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் அமைதியாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம். Thank you, sir, for your insightful words. Finally, to add a cherry on the top, I now invite Mrs. Deepa Jayarani on stage to render the vote of thanks. Good morning, everyone. It is my honor and privilege to deliver the vote of thanks on this memorable occasion of our Invest Teacher ceremony. First and foremost, I like to thank our Lord Almighty for making this occasion a grand success. And now, I would like to extend my heartfelt gratitude to our chief guest, Reverend Father L.V. Eugene, Parish Priest, Ambikapuram, and guest of honor, Mr. P. Mohan, Inspector of Police, CBCID, Trichy, for taking time from your busy schedule to grace this occasion with your presence. Thank you, Father. Thank you, sir. Your inspiring words have truly motivated our newly appointed student leaders and reminded us of the importance of responsibility, integrity, and dedication. As sincere thanks to our correspondent, Reverend Father Joseph, Principal Ms. Jacqueline Immaculate, Deputy Principals Ms. Josephine and Ms. Jacqueline Suganya, whose constant support and visionary leadership have been driving force behind all our achievements. Your encouragement empowers both staff and students to always strive for excellence. To our dedicated teachers and coordinators, thank you for guiding and nurturing our student leaders with patience and perseverance. Your mentorship shapes not just prefects and captains, but future change makers. To organizing team and student volunteers, thank you for your hard work behind the scenes to make this event a grand success. Your effort is deeply appreciated. And finally, to our newly appointed house masters and mistresses, student leaders of school and 5 houses, congratulations. May you lead with courage, serve with humility, and inspire your peers by example. Today is not just about wearing a badge. It's about the responsibility you have accepted and the legacy you are about to build. With this, I conclude my vote of thanks. May we continue to work together, grow together,
and achieve greater heights as a school community. Thank you. Thank you, ma'am, for sharing with us the words of gratitude. I now invite the birthday buddies on stage. We wish Baston Jerix and Nikhil of class 2nd A, Sherlyn Joy of class 3rd A, Harini of class 3rd B, Harshad of class 3rd C, Dhyanesh of class 2nd D, Harshan of class 3rd E, Sanjeet of class 4th A, Jeremy Thomas of class 8th B, and Jonathan of class 8th A a very happy birthday. On this special day, I hope all your wishes come true. Happy birthday! I request everyone to rise for the national anthem. School, attention. Leaders, may this honor inspire you to lead not just with authority but with empathy, courage and commitment. Remember, true leadership is about service, and every badge you wear today is a symbol of trust placed on you. And on that note, signing off is Janice and Lithika. Thank you.